அன்பு நண்பர்களே, இன்று நான் பேசப்போகும் விஷயம் மிகவும் எளிமையானது. அதை புரிந்து கொள்ள பெரிய தத்துவ அறிவு தேவையில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நேர்மையான கேள்வியுடன் தொடங்கலாம். நீங்கள் உண்மையிலேயே பணத்தை நேசிக்கிறீர்களா? நேராக உங்களுடைய உள்ளத்தையே கேட்டு பாருங்கள். நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்களா? அல்லது பணத்தால் கிடைக்கும் பொருள்களை நேசிக்கிறீர்களா? நாம் உண்மையில் விரும்புவது என்ன? நீங்கள் சொல்லுவீர்கள், எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும், ஒரு பெரிய பங்களா வேண்டும், ஒரு அழகான கார் வேண்டும், சிறந்த வேலை வேண்டும், உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், அழகான ஆடை, நவீன சாதனங்கள், வசதியான வாழ்க்கை வேண்டும். இந்த ஆசைகள் அனைத்தும் தவறா? இல்லை. ஆனால் இவை அனைத்தையும் அடைய என்ன தேவை? பணம். அதனால்தான் நாம் முடிவு செய்கிறோம், பணம்தான் வாழ்க்கை. ஆனால் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பாருங்கள். உங்களிடம் 1 கோடி ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து அதை ஒரு அறையில் பூட்டி வைத்து இதையே பார்த்து கொண்டே வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு உண்மையில் மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை. ஆனால் அந்த 1 கோடியால் நீங்கள் ஒரு உயர்தர காரை வாங்கி அதை முதல் நாளில் ஓட்டும்போது உங்களுக்குள் எழும் அந்த உணர்வு, அதுவே உங்களுக்கு முக்கியம். அப்படியானால் நீங்கள் நேசிப்பது பணமா அல்லது அந்த உணர்வா? பணம், பொருள், உணர்வு, இங்கேதான் ரகசியம் இருக்கிறது. பணம் என்பது ஒரு வழிமுறை. பணம் என்பது ஒரு நடுவண் சாதனம். பணம் பொருளை தருகிறது, பொருள் உணர்வை தருகிறது, உணர்வு மகிழ்ச்சியை தருகிறது. கடைசியில் நீங்கள் தேடுவது என்ன? மகிழ்ச்சி அல்லது ஒரு ஆழமான திருப்தி. ஒரு கார் வாங்கும்போது நீங்கள் தேடுவது கார் அல்ல, அதை ஓட்டும்போது கிடைக்கும் பெருமை, உணர்வு. பங்களா வாங்கும்போது நீங்கள் தேடுவது கட்டிடம் அல்ல, அதற்குள் வாழும்போது கிடைக்கும் பாதுகாப்பு, உணர்வு. ஒரு வைர நகை அணியும் போது நீங்கள் தேடுவது நகை அல்ல, அதை அணிந்த போது கிடைக்கும் அழகுணர்வு. ஆகவே நீங்கள் நேசிப்பது பணம் அல்ல, பொருளும் அல்ல, உணர்வே. பணத்தை நேசிப்பது தவறா? இல்லை. பணத்தை விரும்புவது தவறல்ல, பணத்தை பயன்படுத்துவது தவறல்ல, பணத்தை மதிப்பது தவறல்ல, பணத்தை நேசிப்பதும் கூட தவறல்ல. தவறு எது? அதை துரத்துவது. இங்கே ஒரு நுண்ணிய வேறுபாடு இருக்கிறது. ஒரு விஷயத்தை விரும்புவது ஒரு நிலை, அதை துரத்துவது வேறு நிலை. விருப்பம் அமைதியாக இருக்கும், துரத்தல் பதட்டமாக இருக்கும். விருப்பம் நம்பிக்கையுடன் இருக்கும், துரத்தல் பயத்துடன் இருக்கும். நீங்கள் பணத்தை துரத்தும் போது உங்களுக்குள் எனக்கில்லையே என்ற குறை உணர்வு இருக்கும். அந்த குறை உணர்வே பணத்தை தள்ளிவிடுகிறது. இந்த பிரபஞ்சம் குறை உணர்வுக்கு பதிலளிக்காது, அது மதிப்பிற்கு பதிலளிக்கும். பணம் என்பது விளைவு, காரணம் அல்ல. பணம் ஒரு பதில், மூல காரணம் அல்ல. நீங்கள் பணத்தின் பின்னால் ஓடினால் அது உங்களை விட்டு விலகும். ஆனால் நீங்கள் மதிப்பை உருவாக்கினால் பணம் உங்களை தேடி வரும். ஆன்மீகம் மற்றும் பணம். மற்றொரு பெரிய தவறான புரிதல் உலகத்தில் உள்ளது. ஆன்மீகமாக வாழ வேண்டும் என்றால் பணத்தை விட்டுவிட வேண்டும். இது முற்றிலும் தவறு. ஆன்மீகமும் பணமும் எதிர்மறையானவை அல்ல. துறவு என்ற சொல்லை மக்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். துறவு என்பது பொருளை விட்டுவிடுவது அல்ல, அதை சொந்தம் கொண்டாடாமல் இருப்பது. நீங்கள் ஒரு வீட்டில் வாழலாம், ஆனால் அந்த வீடு என்னுடையது என்று அகங்காரப்படாமல் இருப்பதே துறவு. நீங்கள் ஒரு காரை ஓட்டலாம், ஆனால் அந்த கார் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற பற்றை விடுவது துறவு. அனுபவம் மற்றும் சொந்தம். அனுபவிப்பதற்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கும் வித்தியாசம் உள்ளது. ஒரு பொருளை பயன்படுத்துவது இயல்பு. அதை இழந்தால் நான் முடிந்து விடுவேன் என்று நினைப்பது பற்றுதல். பற்றுதலே துன்பத்தின் காரணம். நீங்கள் இந்த உலகில் ஒரு பயணி. பொருட்கள் எல்லாம் தற்காலிகம். நீங்கள் ராஜாவாக வாழலாம், செல்வந்தராக இருக்கலாம், அதிலும் ஆன்மீகமாக இருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் என்னுடையது என்ற மாயையை விட்டுவிட வேண்டும். உலகம் ஏன் பணத்தை துரத்துகிறது? ஏனெனில் உலகம் நினைக்கிறது, பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். ஆனால் உண்மையில் யாரும் பணத்தை தேடவில்லை. அவர்கள் தேடுவது பாதுகாப்பு உணர்வு, அவர்கள் தேடுவது மதிப்பு உணர்வு, அவர்கள் தேடுவது மரியாதை உணர்வு, அவர்கள் தேடுவது சந்தோஷம். ஒரு மனிதன் குற்றம் செய்தாலும் கூட அவன் தேடுவது ஒரு உணர்வே,
மனிதன் ஒரு உணர்வாளன். மதிப்பு உருவாக்கும் ரகசியம். ஒரு உயர்தர கார் அதிக விலை ஏன்? அது தரும் தரம் காரணம். சந்தையில் சிறந்த மதிப்பை கொடுப்பவருக்கு அதிக பணம் கிடைக்கும். நீங்கள் உலகத்திற்கு எந்த மதிப்பை கொடுக்கிறீர்கள், அதற்கேற்ப பணம் வரும். பணம் என்பது பரிமாற்றம். நீங்கள் தரம் கொடுத்தால் அதற்கான மதிப்பு உங்களுக்கு திரும்பும். உண்மையான செல்வம். செல்வம் என்பது கணக்கில் இருக்கும் தொகை அல்ல. அது உங்களுடைய திறன். அது உங்களுடைய உள்ளத்தின் அமைதி. அது உங்களுடைய மனநிலை. நீங்கள் மதிப்பை உருவாக்கக்கூடியவராக இருந்தால் பணம் எப்போதும் உங்களிடம் திரும்பி வரும். பற்றின்மையின் சக்தி. நீங்கள் பணத்தை துரத்தாமல் உங்களுடைய திறனை மேம்படுத்தினால் உலகம் உங்களை தேடி வரும். பற்றின்மை என்பது வறுமை அல்ல. பற்றின்மை என்பது சுதந்திரம். நீங்கள் பணத்தை இழந்தாலும் உங்களுடைய மதிப்பு உங்களிடம் இருந்தால் நீங்கள் மீண்டும் உருவாக்க முடியும். அதுவே உண்மையான செல்வம். பற்றின்மை என்றால் எனக்கு வேண்டாம் என்பதல்ல. இது இருந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன், இது இல்லாவிட்டாலும் நான் உடைய மாட்டேன் என்ற நிலை. நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்றேன். இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பணம் இல்லாததால் கஷ்டப்படவில்லை, பணம் பற்றிய தவறான புரிதலால் கஷ்டப்படுகிறார்கள். நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு இன்விசிபிள் ப்ரோக்ராமிங் நடக்குது. சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லப்படுவது என்ன? நன்றாக படி, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வரும், வாழ்க்கை செட்டில் ஆகும். ஆனால் யாரும் கேட்காத கேள்வி என்ன தெரியுமா? வாழ்க்கை செட்டில் ஆகிறது பணத்தாலா அல்லது மனநிலையாலா? நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? ஒரே சம்பளம் வாங்குற 2 பேரில் ஒருவன் சந்தோஷமா இருப்பான், மற்றொருவன் எப்போதும் குறைவாதான் உணர்வான். ஏன்னா பணம் அளவு பிரச்சனை இல்லை, அது பற்றிய உள்ள உணர்வு தான் பிரச்சனை. பணம் என்பது ஒரு எண்ணு மட்டும். ஆனா அந்த எண் நம்ம செல்ஃப் வர்த்துக்கு அட்டாச் ஆகிடுச்சு. என்னோட வேல்யூ என் சேலரி தான். இந்த நம்பிக்கை தான் நம்மை பணத்தை துரத்த வைக்குது. பணம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. அது மனிதரை மாற்றிக் காட்டுவதில்லை. மனிதனின் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கிறதை அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். ஒருவரின் மனதில் பயமும் பாதுகாப்பின்மையும் இருந்தால் பணம் வந்த பின் அந்த பயம் இன்னும் அதிகமாகும். ஒருவரின் மனதில் தன்னம்பிக்கையும் நல்ல மனமும் இருந்தால் பணம் வந்த பின் அந்த நல்ல தன்மைகள் இன்னும் பெரிதாக வெளிப்படும். அதனால்தான் சிலர் பணம் வந்ததும் அகங்காரம் மற்றும் ஆணவத்துடன் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். மற்ற சிலர் பணம் வந்ததும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனதை வளர்த்துக் கொள்கிறார்கள். அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பணம்தான் பிரச்சனை அல்ல, பணத்தை பற்றிய மனிதனின் மனநிலைதான் உண்மையான பிரச்சனை. ஏன் பணத்தை துரத்தினால் அது தூரம் போகிறது? ஒரு சிறிய உதாரணம் நினைத்து பாருங்கள். ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அதை துரத்தி ஓடினால் என்ன ஆகும்? அது உங்களிடமிருந்து மேலும் தூரம் பறந்துவிடும். ஆனால் நீங்கள் அமைதியாக ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினால், மலர்களை வளர்த்தால், அந்த பட்டாம்பூச்சி தானாகவே வந்து அந்த மலர்களின் மீது உட்காரும். பணம் அந்த பட்டாம்பூச்சியை போன்றது. நீங்கள் பணத்தை மட்டும் நினைத்து அதை பிடிக்க துரத்தி கொண்டே இருந்தால் அது உங்களிடமிருந்து தூரம் போகும். ஆனால் நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டால், உங்கள் குணநலன்களை உயர்த்தி கொண்டால், உங்கள் மதிப்பையும் திறனையும் அதிகரித்து கொண்டால் பணம் தானாகவே உங்களை தேடி வரும். உலகம் ஏன் தவறான திசையில் ஓடுகிறது? இன்றைய உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. அது ஒப்பீட்டு மனநிலை. அவ எவ்வளோ சம்பாதிக்கிறா? அவளிடம் என்ன கார் இருக்கிறது? அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? இந்த கேள்விகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதை மறந்துவிட்டோம். நாம் நம் பாதையில் நடப்பதில்லை, மற்றவர்களின் பாதையை பார்த்து அவர்களுடன் போட்டி போட முயற்சி செய்கிறோம். போட்டி இருந்தால் வளர்ச்சி வரும். ஆனால் ஒப்பீடு இருந்தால் விரக்தி தான் வரும். விரக்தி வந்தால் குறைவு மனநிலை உருவாகும். அந்த குறைவு மனநிலை வந்தவுடன் பணத்தை துரத்தும் ஓட்டம் ஆரம்பமாகிவிடும். உண்மையான செல்வம் என்ன? நீங்கள் எங்கு இருந்தாலும் மற்றவர்களுக்கு மதிப்பு உருவாக்க முடிந்தால் அதுவே உண்மையான செல்வம். உங்களிடம் ஒரு திறமை இருந்தால் பணம் உங்களை விட்டு நீண்ட காலம் தூரம் இருக்காது. உங்களிடம் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தால் பணம் வந்த பிறகு அது விரைவில் போய்விடாது. உங்களிடம் தெளிவான எண்ணம் இருந்தால் தவறான ஆசைகள் உங்கள் வாழ்க்கையை வழி தவறச் செய்யாது. ஒரு முக்கியமான உண்மை,
பணம் ஒரு விருந்தினர் மாதிரி. திறமைதான் இந்த வீட்டின் உரிமையாளர். விருந்தினருக்காக யாரும் வீடு கட்ட மாட்டார்கள். உரிமையாளருக்காக தான் வீடு கட்டுவார்கள். அதனால் பணத்தை துரத்தாதீர்கள். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள். அப்பொழுது பணம் உங்களை தேடி வரும். ஒரு எளிய ஆனால் ஆழமான உண்மை. நீங்கள் தினமும் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று மட்டும் நினைத்து ஓடிக்கொண்டிருந்தால் உங்களுக்குள் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு என்ன ஆகும்? எனக்கு போதுமா? மற்றவர்களை விட நான் பின்னாடி போய்விடுவேனா? இந்த கேள்விகள் எல்லாம் சர்வைவல் மனநிலையிலிருந்து வருகிறது. அது வாழ்ந்து காக்க வேண்டிய மனநிலை. அந்த நிலையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கூட பயத்தின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் நீங்கள் நான் என்ன திறன் வளர்த்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கு என்ன பயனளிக்கலாம், நான் என்ன மதிப்பு உருவாக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய மனநிலை மாறும். அது சர்வைவல் இல்லை, அது கிரியேஷன். சர்வைவல் மனநிலையில் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள நினைப்பீர்கள். கிரியேஷன் மனநிலையில் நீங்கள் உருவாக்க நினைப்பீர்கள். சர்வைவல்ல பயம் இருக்கும், கிரியேஷன்ல தன்னம்பிக்கை இருக்கும். பயம் இருக்கும் இடத்தில் பணம் நீண்ட நாட்கள் தங்காது. ஏனெனில் பயம் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஆனால் திறமை, தெளிவு, தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் பணம் தானாக வந்து சேரும். ஏனெனில் நீங்கள் அப்போது பணத்தை துரத்தவில்லை, நீங்கள் மதிப்பை உருவாக்குகிறீர்கள். மதிப்பு இருக்கும் இடத்திற்கே பணம் வராமல் இருக்க முடியாது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆரம்பியுங்கள். எப்படி அதிகம் சம்பாதிப்பது என்று கேட்காமல் இருங்கள். அதற்கு பதிலாக நான் எப்படி அதிகமான மதிப்பை உருவாக்க முடியும் என்று உங்களையே கேளுங்கள். மற்றவர்களை எப்படி கவரலாம் என்று நினைக்காதீர்கள். அதற்கு பதிலாக எப்படி மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்கலாம் என்று சிந்தியுங்கள். நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கும் மனிதராக மாறினால் வருமானம் தானாகவே உங்களை தேடி வரும். பணம் கெட்டது அல்ல, பணம் கடவுள் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை துரத்தாதீர்கள். அதை ஈர்க்கும் மனிதராக மாறுங்கள். உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனநிலையை உயர்த்துங்கள். உங்கள் பயத்தை விடுங்கள். பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தின் பின்னால் ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த நாளில்தான் நீங்கள் உண்மையாக செல்வந்தர். இறுதி உண்மை, நீங்கள் தேடுவது பணம் அல்ல, நீங்கள் தேடுவது உணர்வு. உணர்வை உருவாக்கும் திறன் உங்களுக்குள் உள்ளது. பணம் ஒரு கருவி, அது இலக்கு அல்ல. நீங்கள் மதிப்பாக மாறுங்கள். பணம் உங்களை தேடி வரும். பணத்தை துரத்தாதீர்கள். உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே செல்வத்தின் ரகசியம். நண்பர்களே, இந்த உலகத்தில் உள்ள செல்வம் அனைத்தும் அனுபவிக்கதான். அதை பயன்படுத்துங்கள், அதை மதியுங்கள். ஆனால் அதில் பற்றுக்கொள்ளாதீர்கள். பணத்தை வெறுக்காதீர்கள், அதை துரத்தாதீர்கள். மதிப்பாக மாறுங்கள். பணம் உங்களை தேடி வரும். இதுவே வாழ்க்கையின் நுண்ணிய ரகசியம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஹைப் செய்யுங்கள், பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பவர்ஃபுல் வீடியோக்களுக்கு காட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.